அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் காண இருப்பது 22வது பாடல். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கினி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. எல்லாரும் முக்தி வேண்டும், எனக்கு மீண்டும் பிறவாம வேண்டும் என்று கேட்பதையே நம் சார்பாக அபிராமி பட்டர் அன்னையிடம் வேண்டுகிறார். கொடியே அனைத்து சக்திகளையும் கொண்டவளாக இருந்தாலும் இவள் படரும் தன்மை கொண்ட கொடியானவள். இளவஞ்சி கொம்பே, வஞ்சி கொடியானவள், இளமையும் இடையழகும் சாயலும் கொண்டவள், கொடி கொம்பு என்கிறார். எனக்கு வம்பே பழுத்தபடியே, எனக்கு ஒரு எவருக்குமே கிட்டாத உன்னுடைய அருள் எனக்கு கிடைத்துள்ளது. வம்பே பழுத்த படியே, மறையின் பரிமளமே, சரியான கலவையில் இருப்பது தான் பரிமளம், நல்ல வாசனை வரும். ஒன்று மட்டும் தூக்கியிருந்தால் அதனுடைய வாசனை மட்டும்தான் வரும். வேதத்தில் இப்படி சொல்வதில்லை. ஆனால் நாம் ஒரு பூவுக்கு சிறப்பு மனம், வேதத்தின் சிறப்பு அதனுடைய ஓசை. எனவே இனிமையை கொடுப்பது வேதத்தின் பரிமளமே. கலப்பு ஓசையை கொண்ட அந்த வேதத்தின் சுகந்தமாக பரிமளமாக காதுக்கு நுகரும் சக்தியை கொடுக்கிறார் இருப்பவளே. பனிமால் இமயப்பிடியே, பனி படர்ந்த இமயத்தில் உழவும் பிடியே. பிடி என்றால் பெண் யானை. இவர் பெண் யானையாக வர்ணிக்கிறார். இது வடிவ ஒப்புமை அதனுடைய அழகை கருதி. பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, நீ இளவஞ்சி கொடி என்றெல்லாம் பாடிவிட்டு கொம்பே கொழுந்தே இளவஞ்சி கொடியே என்று பாடிவிட்டு அம்மே என்கிறார். யாரையும் பெற்றவள், பிரம்மனையும் பெற்றவள். இளம் அம்மா இல்லை, ரொம்ப வயதான அம்மா, ஆனாலும் இளையவள். தனக்குத்தானே உலகத்தை உண்டாக்கி கொள்பவள். பிரம்ம கிரீட்ட ஜனனி என்று லலிதா சகஸ்ரநாமம் புகழும். அந்த புழுவிலிருந்து பிரம்ம, அந்த பிரம்மத்திலிருந்து கிரீட்டம், ஒரு சின்ன புழுவரையும் அம்பாள் தான் உருவாக்கிறாள். 6 கோடி மாயா சக்தி என்று சக்திகளின் பிரிவை மாணிக்க வாசகரும் கூறுவதாக அறிவுரை ஐயாவும் கூறுகிறார். அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. இனிமேல் நான் பிறவாமல் இருக்க எனக்கு நீ அருளை கொடு. மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணம் வினை, நம் மனதில் எழும் ஆசைகள். இந்த ஆசை, பாசம், வினை இது வேண்டாம். எனவே எனக்கு இதை நீ விடுவிப்பாயாக என்று கூறுகிறார். கொஞ்சம் ஏதோ முன்னாடி பின்னாடி நான் பிழை செய்திருக்கிறேன், நிறைய செய்திருக்கிறேன். அதையெல்லாம் நீக்கி அதை அழிக்கும் ஆற்றல் உன்னிடமே உண்டு. அப்படி நீயே அதை அழித்து என்னை ஆட்கொண்டு மீண்டும் பிறவாமல் செய்வாயாக என்று வேண்டுகிறார் அபிராமி பட்டர். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கினி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. ஆண்டவன் அருள்.